Hi friends, welcome back to Ignopals. அப்போ நம்ம இக்னோ ஸ்டூடெண்ட்ஸோட பாசிங் மார்க் க்ரைட்டீரியா பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் வந்து பேச்சுலர் டிகிரிக்கும் மாஸ்டர் டிகிரி அப்புறம் வந்து அசைன்மெண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து நம்ம எப்படி மார்க்கை வந்து கால்குலேட் பண்ணுறதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான க்ரைட்டீரியா என்னென்ன அப்படின்னா, பேச்சுலர் டிகிரி அதாவது யூஜி டிகிரியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஜென்ரலாக வந்து 35 மார்க்ஸ் எடுத்தாலே பாஸு தான். அப்போது சப்ஜெக்ட்ஸோட க்ரெடிட்டை பொறுத்து தான் வந்து நம்மளோட பாசிங் மார்க் எல்லாமே மாறும். அப்போது 2 கிரெடிட்ஸ் அப்படின்னா வந்து 25 மார்க்ஸ். 25 மார்க்குக்கு நம்ம மினிமம் வந்து 9 மார்க்ஸு எடுக்கணும். 4 கிரெடிட்ஸ்னால் 50 மார்க்ஸ். 50 மார்க்ஸ்க்கு வந்து நம்ம மினிமம் 18 மார்க்கு நம்ம எடுக்கணும். 6 கிரெடிட்ஸ் அப்படின்னா 75 மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம மினிமம் வந்துட்டு 27 மார்க்ஸு நம்ம எடுக்கணும். அடுத்து வந்து 100 மார்க்ஸு அப்படின்னா 100ல் நம்ம மினிமம் 35 மார்க்ஸ் வந்து நம்ம யூஜி டிகிரியில் எடுத்தால் நம்ம எக்ஸாமில் பாஸுன்னு கன்ஃபர்மேஷன் வரும். அதே நம்ம மாஸ்டர் டிகிரி அதாவது பிஜி டிகிரியில் பார்த்தோம்னா, மாஸ்டர் டிகிரி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 40% மார்க் எடுத்தால் மட்டுமே பாஸ். அது வந்து 4 கிரெடிட்ஸ் அதாவது 50 மார்க்ஸுக்கு மினிமம் வந்து 20 மார்க்ஸாவது எடுக்கணும். அதே வந்து 8 கிரெடிட்ஸ் அப்படின்னா வந்து 100 மார்க்ஸில் வந்து மினிமம் 40 மார்க்ஸ் ஆச்சு அவங்க கண்டிப்பாக எடுத்தால் மட்டுமே தான் வந்து அவங்க வந்துட்டு பிஜியில் பாஸ் ஆன மாதிரி ஆகும். அடுத்தது வந்து அசைன்மெண்ட்டுக்கு வந்து 100க்கு 35% மார்க் எடுத்தால் தான் பாஸ். ஒருவேளை நான் ஃபெயில் ஆகிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னா எகைன் ரீசப்மிட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து கிரெடிட் கார்டு. அப்போது கிரெடிட் கார்டோட கால்குலேஷன் எப்படின்னா, அதோட ஃபைனல் ரிசல்ட்டு வந்துட்டு நம்ம டேர்ம் அண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்புறம் அசைன்மெண்ட் மார்க்கோட கம்பைன் பண்ணி தான் வரும். அதில் வந்து 70% மார்க்கு வந்து எக்ஸாமுக்கும் 30% மார்க்கு வந்துட்டு அசைன்மெண்ட்டுக்கும் இருக்கும். நம்ம ஓவராலாக வந்து பாஸ் ஆக நம்மளோட ஃபைனல் ரெண்டும் காம்பினேட் பண்ண கோர்ஸ் வந்து ஸ்கோர் வந்து 40%க்கு மேலே இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம டிஇ எக்ஸாமில் வந்துட்டு 60யும் அசைன்மெண்ட்டில் வந்து 50யும் வாங்கி இருக்கோம் அப்படின்னா, அதை வந்துட்டு 17 × 16 வரும்போது 42 ஆகும். அசைன்மெண்ட்டோட கால்குலேஷனில் 50 × 13 வரும்போது டோட்டல் ஸ்கோர்ஸ் வந்து 42 + 15 அப்போ 57 வருது இல்லையா. அது வந்து நமக்கு 40%க்கு மேலே இருக்கிறங்காட்டி நம்ம வந்து பாஸ்ன்னு வரும். இதுவே வந்து நம்ம 40%க்கு கீழே இருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஃபெயிலான மாதிரி கன்வெர்ட் ஆகும். எப்போவுமே வந்துட்டு அசைன்மெண்ட்ஸோட 30% மார்க்கும் 70% மார்க்கும் நம்ம எடுத்துருக்கிற மார்க்கோட கால்குலேட் பண்ணி தான் நம்மளோட பாஸ் ஆஃப் ஃபெயிலான பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டாக வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வீடியோ